गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम् गोष्पदीकृतवारीशम् अशिकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि अन्योन्यसदृशाकारो त्रैलोक्यगृहदम्पति इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य कृतार्थताम् ஒரு क्वेश्चन வருத்தப்பட்டு ஒரு क्वेश्चन இந்த காலத்திலேயே 100 வருஷம் வாழறாங்களே 100 வருஷத்துக்கு மேலேயே வாழறாங்களே அப்ப ராமருடைய கால்குலேஷன் படி பார்த்தா 70-75 வருஷம் தானே இருந்தாரு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த கால்குலேஷன்லாம் நமக்கு உபன்யாசகர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரியா. அவங்க வந்து 11,000 இயர்ஸ்னா அது 11,000 டேஸ்னு கணக்கு போட்டு அந்த மாதிரிதான் அவங்க கணக்கு சொல்றாங்க. சாதாரணமா ஒரு அவதாரம்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தானே வந்துட்டு போறது, அதுதானே அவதாரத்துடைய பர்பஸே. இப்ப நம்ம நரசிம்ம அவதாரம் மத்ஸ்ய கூர்ம வராக வாமன எல்லாம் பார்த்தோம்னா அந்த வேலையை முடிச்சு அந்த நேரம் தான் முடிச்சுட்டு அந்த அவதாரத்தோட வேலை முடிஞ்சிட்டுனா ஓவர் தான், யாரும் தங்கி இருந்து எல்லாம் பண்ணினது கிடையாது. அப்கோர்ஸ் பரசுராம அவதாரத்துல கொஞ்சம் இன்ஃபேக்ட் அவர் இன்னும் இருக்காருன்னே சொல்றோம் பரசுராமர். சோ ராமர் கொஞ்ச நாள் இருந்தார், கிருஷ்ணர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்காரு. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதர்மம் ஜாஸ்தியா இருந்தோ அவ்வளோக்கு எவ்வளோ துஷ்ட நிகிரகம் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதுக்காக தங்கி இருக்கிறது தான். பட் நம்ம அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அதை பத்தி எக்ஸாக்டா 70 இயர்ஸ் 75 இயர்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு கால்குலேஷன் தான். இப்ப நம்ம விஸ்வாமித்திரர் கதையே பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர் வந்து எத்தனையோ ராஜாக்களை பார்த்துட்டும் இருக்கிற மாதிரி தான் வருது கதைகள்லாம் பாக்குறோம் நம்ம. ஸோ அவருடைய லைஃப்பும் லாங் லைஃபா இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஸோ இது ஒரு கால்குலேஷன் தான். ஸோ அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். நம்ம அந்த அந்த எத்தனை வருஷம் இருந்தாங்க என்ன பண்ணினாங்க எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பர்பஸ் மிஸ் ஆயிடும், எதுக்காக நம்ம படிக்கிறோமோ அது. அதனால பரவாயில்ல அவங்க இருந்தாங்க அவ்வளவுதான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம போன வாரம் நம்ம பார்த்தது வந்து கௌஷிகர் அவிர்பாகத்தை கொடுத்துட்டு எல்லா தேவதைகளையும் வர சொல்லி கூப்பிடுறார். ஆனா யாருமே வரல, எந்த தேவதையும் வந்து அவிர்பாகத்தை வாங்கிக்கிறதுக்கு அங்க வரல, அவர் கூப்பிட்டு கூட. அதனால அவர் என்ன பண்றார், அவர் தன்னுடைய தவ வலிமையால இத்தனை வருஷம் பண்ணின தபஸினுடைய பலனை எல்லாமே சத்தியவர்த்தனை அந்த உடம்போடு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு உபயோகிக்கிறார். அந்த பலத்தால அனுப்புறார். சொர்க்கத்துக்கு போன சத்தியவர்த்தனை இந்த யாருடா இது, இவன் இங்க வந்திருக்கா திருப்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து இவன் இங்க வரத்துக்குலாம் லாயக்கு இல்ல, இவன் இங்க இந்த மாதிரி எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ போ, நீ அதுவும் இல்லாம நீ குருவோட பேச்ச மீறினவன், குரு துரோகம் பண்ணினவன், உனக்கு டெஃபினட்டா இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லி போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இல்ல போகும்போதே வந்து என்ன சொல்றாங்க, நீ மியூட் பண்ணிக்கோங்க, தலைகீழ வந்து விழுவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ தலைகீழ பூமியில போய் விழ ஆரம்பிக்கும் போது அவன் கதறான் விஸ்வாமித்திரர்கிட்ட, நீங்க என்னை காப்பாத்துங்கோன்னு. அப்போ விஸ்வாமித்திரர் நில் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கீழே விழாம மேலையும் போகாம பூமிக்கும் வராம சொர்க்கத்துக்கும் போகாம அந்தரத்துல நிக்கிற மாதிரி நிறுத்திடுற, தலைகீழ அப்படியே நிற்கிறான் இந்த சத்தியவிரதன். அந்த ஒரு க்ஷணத்துல விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், சரி நம்மளே ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னொரு சப்தரிஷி மண்டலமும் இன்னும் நட்சத்திர மண்டலங்களையும் சிருஷ்டி பண்ணிடுறாரு. மகா கோபம் அவருக்கு, கோபத்துல சிருஷ்டி பண்றாரு. கோபத்துல என்ன கேட்கிறார், நான் இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்ணவா, இல்ல இந்திரன் இல்லாமல இவனையே நான் வந்து சத்தியவிரதனையே இந்திரனா வச்சு இன்னொரு லோகத்தை சிருஷ்டி பண்ணவா அப்படின்னு அவரு கோபமா தேவர்களை பார்த்து கேட்கும்போது தேவர்கள்லாம் பயந்து போய் இதனடா விபரீதமா போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் சித்தர்கள் எல்லாம் அப்படியே ஒரு குரூப்பா எல்லாரும் வந்து எல்லாரும் ரொம்ப கவலையும் பயத்தோட அவர் முன்னாடி வந்து நின்று ஹே தப்போநிதி,
இந்த சத்தியவிரதன் சொர்க்கத்துக்கு வர தகுதி இல்லாதன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, அதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை அப்படின்னு அவரும் கொஞ்சம் சாந்தமாறார். விஸ்வாமித்திரர் கரெக்ட் தான், ஏன்னா அவருக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் யாரும் தேகத்தோட. ஆனா இந்த தேகத்தோட போன கதைகள்லாம் இருக்கு, நான் உங்களை என்னைக்காவது கான்டெக்ட் வரும்போது நான் சொல்றேன் அது என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம். ஏன்னா அர்ஜுனனும் தேகத்தோட போன மாதிரி தான் இருக்கு. இன்னொரு கதையும் இருக்கு. தேவேந்திரா, நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன். யாருக்கு? சத்தியவரத்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அவன் உடம்போடைய சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன். ஏன் வாக்க நான் வந்து மீற முடியாது, கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். அவன் சொர்க்கத்துக்கு போவான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவான் தான், அதுல இருந்து நான் பின் வாங்க முடியாது. அதனால நான் இந்த இவனுக்கு உடம்போட நீ போவேன்னு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டதால இந்த சொர்க்கம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சிருஷ்டி பண்ணின அந்த சொர்க்கம் அவனுக்காக ஒண்ணு பண்ணி கொடுத்தேன்னா அது அப்படியே இருக்கட்டும். எது வரைக்கும் இந்த லோகங்கள் இருக்கோ, எது வரைக்கும் இந்த சிருஷ்டி இருக்கோ, அது வரைக்கும் இந்த நான் என்னால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சொர்க்கமும் இருக்கட்டும், ஸ்திரமாக இருக்கட்டும். தேவர்கள் எல்லாருமே எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள்கிட்ட விண்ணப்பிக்கிறார். தேவர்களும் அப்படியே ஆகட்டும், இந்த லோகங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உங்களால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சொர்க்கமும் அப்படியே இருக்கும், எங்களை போலவே அந்த ராஜாவுக்கும் எல்லா புகழும் கிடைக்கட்டும். ஆனா ஒண்ணு, அவன் குரு வார்த்தையை மீறினதால அவன் தலைகீழாதான் நிக்கணும் அப்படின்ட்டார், குரு துரோகம் பண்ணினதால அப்படின்னு. அதனால எப்பவுமே இந்த ராஜா தலைகீழாவே இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறார் இந்திரன். சரி நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே அப்படின்னு விஸ்வாமித்திரரும் சொல்லிடுறாரு. எல்லாம் முடிஞ்சப்ப தேவர்கள் வந்த வழியே போடுறாங்க. திருஷங்கு பர்மனண்டா தொங்கிட்டு இருக்கான் தலைகீழ. அப்புறம் யாகத்துக்கு வந்தவங்க எல்லாம் யாகத்தை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சோ இந்த விஸ்வாமித்திரர் சிருஷ்டி பண்ணின இந்த நட்சத்திர மண்டலங்கள் உண்மையா அப்படின்னா அது உண்மைதான், அது இருக்கு. ஒரு டூப்ளிகேட் செட் ஆஃப் இது இருக்கு. நீங்க அந்த அஸ்ட்ரானமி படிச்சவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அவங்களை கேட்டா they will be able to explain everything. சரி, இப்போ இத வந்து திரிசங்குன்னு தானே சொல்லுவோம், திரிசங்கு சொர்க்கம்னு தானே சொல்லுவோம். எப்படி அதுக்கு வந்து திரிசங்குன்னு பேர் வந்து, இந்த திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லணுமே, நீங்க வந்து சத்தியவிரதன் தானே அங்க இருக்கான், ஏன் திரிசங்குன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த சத்தியவிரதத்துக்கு திரிசங்குன்னு பேர் வந்ததா இல்ல திரிசங்குங்கிறது வேற ஏதாவதா? சோ அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது வந்து சத்தியவிரதன் சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. இது வந்து இங்க ராமாயணத்துல இல்ல, பட் ஒரு கான்டெக்ட் அந்த கம்ப்ளீட் ஆகணும் அந்த ஸ்டோரிங்கிறதுக்காக நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். திரையாருணன் அப்படின்னு ஒரு ராஜா, அவனும் அயோத்தியாவுக்கு ராஜா, இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்தவன் தான். அவனுடைய மகன் தான் இந்த சத்தியவரதன். இந்த சத்தியவரதனுக்கு சின்ன வயசுலயே வந்து ஒரு புத்திசாலி தான், எல்லாம் கேப்பபிள், ஒரு இளவரசனுக்கு வேண்டிய எல்லா தகுதியும் இருந்ததுதான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் அவனுக்கு இன்பங்கள்ல ஈடுபாடு ஜாஸ்தி அதிகமாக இருந்தது. ஒரு சமயம் என்ன ஆறுது, இந்த அயோத்தியாலதான் ஒரு ஒரு கல்யாணம் ஒண்ணு நடக்கிறது, திருமணம் நடக்கிறது, ஒரு பிராமணன் வீட்டு கல்யாணம். இவன் அங்க போறான், காம வசத்தால என்ன பண்றான், அந்த திருமணமான பெண் இருப்பா இல்லையா, அந்த கல்யாண பொண்ணு, அவனை தூக்கின்னு வந்துடுறான். அதனால அந்த கல்யாணம் தடைப்பட்டு போயிடுறது. சோ அந்த வீட்டு பிராமணர்கள் எல்லாரும் கதறிண்டு ராஜா கிட்ட வராங்க, மகாராஜா இப்படி ஆயிடுத்து, உங்க மகன் பண்ணது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு மனசு நொந்து போய் கதறிண்டு வந்து சொல்றாங்க. சோ இப்படி துக்கத்திலையும் பதட்டத்திலையும் இல்லாமையிலையும் ஒரு அதிர்ச்சியிலையும் இருக்கிற அந்த குடும்பத்தினர்களை பார்த்துட்டு ராஜா கேட்கிறாரு, என்ன ஆச்சு, என்ன நடந்தது, என்னுடைய மகனால கல்யாணம் நின்னு போச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல ராஜாவுக்கு ஆசீர்வாத வச்சனம். சோ ஆசீர்வாத வச்சனம் ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாத வச்சனம்லாம் ராஜாவுக்கு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஏற்கனவே அந்த பெண்ணை திருமணத்துக்கு கொடுத்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனா இன்னைக்கு உங்க மகன் வந்து பலாத்காரமா அவளை தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, அவமானம், அசிங்கமா போயிடுது. சோ தன் மகன் கிட்ட, என்ன காரியம் பண்ணியிருக்கேப்பா நீ, சி மகா பாவி நீ, நீ இந்த ராஜ்யத்திலேயே இருக்கக்கூடாது, உன்னால இந்த குடும்பத்துக்கும் கெட்ட பேரு, இந்த வம்சத்துக்கும் கெட்ட பேரு, நீ இந்த ராஜ்யத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், நீ போ வெளியே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்ப இந்த சத்தியவர்த்தனை, நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு ஒரு சோகமான பிஜிஎமோட கேக்குறான். ரொம்ப ரொம்ப நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு கேக்குறான். அப்ப அப்பா என்ன சொல்றாரு, நீ சண்டாளனை போல நடந்துக்கிட்டதால நீ சண்டாளர்களோட போய் இரு, தேசத்தை விட்டு வெளியில போய் காட்டுல இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சண்டாளன்னா என்னங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், சரியா? இப்ப சத்தியவர்த்தன்
எந்த விதத்திலயும் ஒரு ரகளையோ ஒரு அப்ஜெக்ஷனோ இல்ல ஒரு ஆர்கியூமெண்ட்டோ கோபமோ எதுவுமே பண்ணாம சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன்னுடைய அந்த இளவரசன்கிட்ட ஒரு கவச்சம் இருக்கும் இல்லையா, காட்டுக்கு போனா ஒரு கவச்சம், கையில வில்லு அம்பு எல்லாம் எடுத்துன்னு போவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு அவன் கிளம்பி போயிடுறான் காட்டுக்கு. ஆனா அவன் மனசுல ஒரு கோபம் இருக்கு. கிளம்பும் போது சத்தியவர்த்தனுக்கு என்ன கோபம்னா, அப்பா வந்து நம்மள பேனிஷ் பண்ணிட்டார், காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. பக்கத்திலேயே குரு இருக்கார். யாரு குரு? நம்ம வசிஷ்டர் தான். வசிஷ்டர் அங்க இருக்கார். வசிஷ்டர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, தடுக்கவே இல்லையே. தடுக்கிறதுக்கு பதிலா அப்பா பண்றதுக்கெல்லாம் ஆமா ஆமாம் போட்டு கரெக்ட் தான் சொல்லி அவரும் சேர்ந்துட்டு நம்மள இந்த மாதிரி இது பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே கோபம். இன்னொரு கோபம் என்னன்னா, ஆஹ் சப்தபதி முடிஞ்சாதான் திருமணம். சரியா? கம்ப்ளீஷன் வந்து சப்தபதி முடிஞ்சாதான். அந்த பெண்ணுக்கு தான் சப்தபதி ஆகலையே, சப்தபதி இன்னும் முடிக்கவே இல்லையே. சப்தபதி முடியாம அவ எப்படி இன்னொருத்தனுடைய மனைவி ஆக முடியும்? நான் தூக்கிட்டு வந்தது இன்னொருத்தனுடைய மனைவி இல்லையே, எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு. அவன் வந்து அதுல தன் பண்ணின தவறுலயும் தர்மத்தை பாக்குறான். அப்போ சரி, இதெல்லாம் எங்க அப்பாவுக்கும் தெரியும், வசிஷ்டருக்கும் தெரியும். தெரிஞ்சும் வந்து எங்க அப்பாவை வந்து வசிஷ்டர் தடுக்கல அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் மேல ஒரு கோபம். ஏன்னா இன்னைக்கும் பார்த்தோம்னா நமக்கு செக்ஷன் 7(2)ன்னு ஒண்ணு இருக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல. அதுல வந்து சப்தபதி முடிஞ்சாதான் திருமணம் லீகலி. மாங்கல்ய தாரணம் கிடையாது. இந்த சப்தபதி முடிகிற வரைக்கும் மேரேஜ் இஸ் நாட் கம்ப்ளீட். அது ஏன்னா இந்த சப்தபதியில தான் வந்து அந்த வவ் எடுத்துக்கலாம், அந்த விரதம், அந்த கமிட்மெண்ட். நம்ம 2 பேரும் இப்படி இருப்போம், நம்ம 2 பேரும் அக்னி சாட்சியா வலம் வர்றதுன்னு சொல்றோம் இல்லையா. சோ அக்னிதான் அந்த திருமணத்துக்கு சாட்சியானவர். சோ அந்த ப்ராமிஸ் விச் வி மேக் டு ஈச் அதர் இல்ல, அதுதான் வந்து கன்ஃபர்ம்ஸ் த மேரேஜ் லீகலி. ஸோ எனிவே, ஸோ அதுலேருந்து வந்ததுதான் இது. ஸோ சத்யவிரதன் என்ன பண்றான், சரின்னு ஊரை விட்டு வெளியில சண்டாளர்களோட தங்கி இருக்கான். ஸோ இது அவனுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றத விட, அப்கோர்ஸ் அவன் பண்ணின காரத்துக்கு ஒரு தண்டனை தான், ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும். பட் அதையும் மீறி இந்த மாதிரி தவறை வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறவன் மறுபடியும் பண்ணக்கூடாது. பொறுப்புல இருக்கிறவனே தவறு பண்ணினால் அப்புறம் பிரஜைகளுக்கு வந்து என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? பிரஜைகளுக்கு நம்பிக்கையும் இருக்காது, ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்கும் இருக்காது, எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். சோ இந்த மாதிரி தவறு செய்யறவன் தவறை ஜஸ்டிஃபை பண்றதும் தப்பு இல்லையா? அதனால அது மத்தவங்களுக்கும் ஒரு பாடம். என் மக்களுக்கும் அப்பதான் ராஜா மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, இவன் அதர்மமா இருந்தா அவன் வந்து கண்டிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சகர மகாராஜா கதையில பாக்குறோம், அம்சமான் அப்படின்னா அசமஞ்சஸ் அப்படி நடந்துக்கும் போது அவனை வந்து பேனிஷ் பண்றாரு இல்லையா? அவன் குழந்தைகளை கொள்ளும் போது காட்டை விட்டு அனுப்பிடுறாரு, நாட்டை விட்டு அனுப்பிடுறாரு. அது மாதிரிதான் இதுவும். சத்தியவர்த்தம் பண்ணின இந்த தவறுன்னு சொல்ல முடியாது, மகா அக்கிரமம், மகா அதர்மம். அதர்மமான காரியத்துக்கு அவனை நாடு கடத்தினதும் அது மட்டும் போதாது அப்படின்னு ராஜா நினைக்கிறார். ஏன்னா அது மகா அபச்சாரம். ஒரு பெண்ணை அந்த மாதிரி தூக்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப தவறு. அதனால அந்த திரையருணன்கிற அந்த ராஜா அந்த பாப்பத்துல இருந்து தன்னுடைய வம்சத்தையும் தேசத்தையும் ஜனங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுனால அவரும் தபஸ் பண்ண போறார். அது வந்து பண்ணின தப்புக்கு சரி பண்றதுக்கு அவரும் போறாரு. ஏன்னா அப்பாங்கிற பொறுப்பும் இருக்கு, ராஜாங்கிற பொறுப்பும் இருக்கு. ஏன்னா அதுவும் இல்லாம அவன் பண்ணின தப்பால அந்த தேசத்துல மழை வேற பெய்யாம போயிடுறது. சோ அதனால அவர் வந்து தபஸ் பண்ண போயிடுறாரு. ஒரு பிராயஷ்சித்தம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் விஸ்வாமித்திரர் தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியை அழிச்சிட்டு போறார். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? பட்ட மகிழ்ச்சியை அழிச்சிட்டு காட்டுக்கு போறார், இமயமலைக்கு போறார். அங்க அவருக்கு குழந்தை எல்லாம் பிறக்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இவர் விஸ்வாமித்திரர் தன்னுடைய மனைவி அழிச்சிட்டு காட்டுக்கு தபஸ் பண்ண போறார். அவருக்கு மகன்கள் பிறக்கிறாங்க. அதையும் நம்ம அப்பவே பார்த்தோம் அந்த முதல் கதை பார்க்கும்போது. அவர் தன்னுடைய குடும்பத்தை ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டு அவர் தபஸ் பண்றதுக்கு வேற இமயமலைக்கு போறார். ஃபேமிலியோட இமயமலைக்கு போகல, ஏன்னா அங்க வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்கிறதுனால இருக்கலாம். சோ இவங்களை சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் அங்க போறாரு. அந்த சமயத்துல என்ன ஆகுது, இவருடைய மனைவி தனியா தானே இருக்கா. சோ குழந்தைகளும் பிறந்துடுத்து. அவர் தபஸ் பண்ண போற நேரத்துல இவளுக்கு வந்து ஃபேமிலிய மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுறா. இதெல்லாம் நான் தேவி பாகவதத்துல இருந்து சொல்றது. ஓகே, ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ எல்லா குழந்தைகளும் வந்து அழறது, பசி
சாப்பிட ஒண்ணும் இல்ல அப்படின்னு அழுதுன்னு இருக்கு. அவங்க அழறத பார்க்க இவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிச்சோ நான் இப்ப எங்க போவேன், யார்கிட்ட பேசுவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா ஹெல்ப்லெஸ்ஸா. என் கணவரும் பக்கத்துலயே இல்லையே, நம்மளை காப்பாத்த வேண்டியது என் கணவருடைய பொறுப்பு தானே, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே, குழந்தைங்க விடாம அழுதுன்னு இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு குழந்தைகள் பசியில அழறத பார்த்துட்டு. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ணாம இருந்தா குழந்தைங்க பசியிலேயே இறந்துரும். அழுது அழுதே அது இறந்துடும். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றான். நம்ம போய் ஒரு குழந்தைய வித்துடுவோம். வித்துட்டு அதுல என்ன காசு வருதோ மத்த 2 குழந்தைங்களையும் நமக்கு சாப்பாடு போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனத்த மனசோட 3 குழந்தைங்களையும் அழிச்சுன்னு போடுறா. சோ விக்க வேண்டிய மகன் வந்து நடு மகன், இந்த மிடில் சைல்டு இருக்குல்ல, அந்த மிடில் சைல்டு கழுத்துல கயிறு கட்டி, ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல இந்த குழந்தைதான் வந்து விக்கிறதுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இது என்னன்னு தெரியல. அந்த காலத்துல இந்த மாதிரி விக்கிறதுன்னு ஒண்ணு இருந்திருக்கு போல இருக்கு. ஹரிஷ்சந்திரன் கதையிலயும் நம்ம இதை பாக்குறோம். சோ போறா. போற வழியில இந்த சத்தியவரத்தன் அவங்கள பாத்துடுறாங்க. பார்த்துட்டு நீங்க யாரு, ஏன் இந்த குழந்தைங்க எல்லாம் அழுதுன்னு இருக்கு, ஏன் இந்த குழந்தை கையில இந்த மாதிரி கழுத்துல இந்த மாதிரி கயிறு கட்டி போயிட்டு இருக்கீங்க, என்ன நடந்தது, எதுனால என்கிட்ட உள்ளதை உள்ளபடி உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அவரை பார்த்தாலே அவனுக்கு தெரியுது அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, என்னமோ விபரீதமா ஏதோ நடந்துட்டு இருக்குங்கிறது புரியுது. அப்ப அவ சொல்றா, இவங்க என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மகன்கள் தான். என்னுடைய கணவர் விஸ்வாமித்திரர் அவர் தபஸ் பண்ண போயிருக்காரு. அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியல. வீட்டுல காசு இல்ல, பணம் இல்ல, சாப்பாடும் இல்ல, குழந்தைகள் எல்லாம் பசியில ரொம்ப அவதிப்படுறது. அதனால நான் சாப்பாடு தேடி போறேன், ஆனா சாப்பாட்டுக்கு காசு வேணும். அதனாலதான் என்னுடைய இந்த மகனை வந்து வித்துட்டு வர்ற காசுல மத்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு இந்த குழந்தைய விக்கிறதுக்கு தான் அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொன்னோடனே சத்தியவர்த்தன் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாகி, இல்ல இல்ல நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கோ, குழந்தைங்களை திரும்பி உங்க ஆசிரமத்துக்கே கூட்டிட்டு போங்க. உங்களுடைய கணவர் தபஸ் முடிஞ்சு வர்ற வரைக்கும் நான் இந்த உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன், டெய்லி கொண்டு வந்து கொடுக்குறேன். சோ நீங்க குழந்தைங்களெல்லாம் விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது சத்தியம், நான் டெய்லி என்ன கிடைக்கிறதோ அது கொண்டு வந்து உங்க வீட்டு பக்கத்துல ஆசிரமம் பக்கத்துல வச்சிடுறேன், நீங்க வந்து எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட விஸ்வாமித்திரரோட மனைவிக்கு ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா குழந்தைங்களை வீட்டுக்கு அழைச்சின்னு போறா. அப்புறம் என்ன ஆயிடுது, ரொம்ப டெய்லி சத்தியவர்த்தன் தான் கொடுத்த வாக்குப்படி அந்த ஃபேமிலிக்கு அங்க காட்டுல விளையிற பழங்கள், அப்புறம் அந்த தானியங்கள்லாம் ஏதாவது இருக்கும்ல அங்கங்க இருக்கும், அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கறது. அப்புறம் மாம்சம் ஏதாவது மானுடைய மான் வேட்டையோ ஏதோ ஒண்ணு பண்ணி அதோடைய மாம்சம் கொண்டு கொடுக்கறது அப்படின்னு டெய்லி கொண்டு வந்து கொடுப்பான். ஸோ இவளும் சமைச்சு தானும் சாப்பிட்டு தன் குழந்தைகளுக்கும் கொடுத்து ஸ்மூதா எல்லாம் லைஃப் போயின்னு இருந்தது. சத்தியவரத்தனும் இதே மாதிரி என்ன கிடைக்கிறதோ அதுதான் சாப்பிட்டுட்டு சண்டாளர்களோட அவனும் இருக்கான், இதுக்கு வெளியில, காட்டுல, ஊருக்கு வெளியில. ஆனாலும் சத்தியவரத்தன் மனசுல வசிஷ்டர் மேல கோபம் வந்து நாளாக ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே வருது. இவர் வந்து வேணும்னே எங்க அப்பா வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி என் வெளியில அனுப்பிட்டார், இவர் இந்த மாதிரி பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருந்தது அவருக்கு. இது மாதிரி டெய்லி வேட்டையாடி அப்புறம் அங்க இங்க இருந்து கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான் இல்லையா. ஒரு நாள் எதுவுமே கிடைக்காம போயிடுறது. சோ அப்போ அங்க எங்கே திரியறான், ஏதாவது ஒரு மிருகம் கிடைக்குமா, இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, நம்ம வாக்கு கொடுத்துட்டேன்னு தேடி போயிட்டு இருக்கும்போது அங்க வசிஷ்டருடைய பசுக்கள்லாம் இருந்தது. ஏற்கனவே வசிஷ்டர் மேல கோபமா, அதனால ஒரு பசுவை பிடிச்சு கொண்டுறான். பொண்ணு அதை தானும் எடுத்துட்டு அந்த விஸ்வாமித்திரோட மனைவிக்கும் அந்த எப்பவும் வைக்கிற மாதிரி வச்சிடுறா. விஸ்வாமித்திர மனைவிக்கு அது வந்து பசுவோடைய மாம்சம்னு தெரியாம அதையும் சமைச்சு கொடுத்துடுறான், தானும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் சாப்பிட்டு. அது பண்ணினது வந்து ஒரு கோபம், அவ்வளோ கோபம். எப்பவுமே கோபத்துல வந்து எது சரி எது தவறுன்னு தெரியாம போயிடும். இதுதான் கீதையிலயும் பகவான் சொல்றது அதுதான். when you're overcome by anger, தர்மா அதர்மத்தையும் மீறி ரொம்ப ஒரு மாதிரி எதுவுமே அவைலபிளா இருக்காது. எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும் அந்த கோபம்னு ஒண்ணு வந்துட்டுன்னா படித்தது எதுவுமே நமக்கு அவைலபிளா இருக்காது. புத்தி வந்து இட்ஸ் ராப்டு.
இது வசிஷ்டருக்கு தெரிஞ்சு போயிடுறது, பசுவை கொன்னுட்டான்னு. வசிஷ்டருக்கு ரொம்ப கோவம், ஒரு பசுவை கொன்னியாடா மகா பாவி நீ, என்ன ஒரு மகா பாவமான காரியம் பண்ணிருக்க, ஒரு பசுவை நீ கொல்லலாமா, நீ பண்ணின பாவத்துக்கு நீ பிசாசனா வந்து மாறிடுவ, பைசாசமா ஆயிடுவ, யூ வில் பிகம் a பிசாசா அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அவனை சபிச்சிடுறாரு. என்ன சாபம்னா, ஒண்ணு நீ பசுவை கொண்டு இருக்க, ஒரு ஹெல்ப்லெஸ் கவு, கவுனாலே அது ஹெல்ப்லெஸ் தான் பாவம், பசுவை கொண்டிருக்க. ரெண்டாவது வந்து ஒரு பிராமணனுடைய மனைவியை திருடி இருக்க. மூணாவது உங்க அப்பாவை ரொம்ப அநியாயமா கோவப்பட வச்சிருக்க, வருத்தப்பட வச்சிருக்க. அதனால உனக்கு வந்து இந்த 3 பாப்பத்தையும் இது பண்ற மாதிரி உன் தலையில 3 பெக், இது சங்குன்னா ஒரு இந்த கெட்டியா ஒரு இது இருக்கும் இல்லையா, உடன் பீஸ், இந்த டென்ட் எல்லாம் கட்டும்போது ஒரு பெக் மாதிரி வச்சு அடிச்சு பண்ணுவாங்க இல்லையா, கெட்டியா இருக்கும், அது மாதிரி அவன் தலையில வந்து ஒண்ணு உருவாருது. இப்படிதான் அந்த சத்தியவர்த்தனுடைய பேரு திரிசங்கு என்று ஆனது. அதுக்கப்புறம் அவனை திரிசங்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரியா, அதனால்தான். எனிவே இந்த கதை அதோட முடியல. இப்போ வந்து சத்தியவர்த்தன் அப்புறம் என்ன ஆனா, சத்தியவர்த்தன் இப்படி வசிஷ்டரால சபிக்கப்பட்டதுன்னு பிசாச ரூபம் வந்துருது. பிசாசத்துவம் அப்படின்னா என்னன்னா, கருத்த உருவம், மெலிந்த உருவம், மெலிந்த உடம்பு. உடம்புன்னா கண்ணு காது கை கால் நம்மள மாதிரி மனுஷ ரூபம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்ம். சிவந்த கண்கள், கண்ணு வரைக்கும் செவச்சவன்னு இருக்கும். நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க, மூவிஸ்ல அது மாதிரி காட்டிருக்கீங்க. சில சமயம் அதுக்கு வந்து இந்த பல்லு இருக்கும், இங்க இந்த நீட்டின் இருக்கும், இந்த ராட்சசர்களுக்கு எல்லாம் காட்டுவாங்க. சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் அவங்கள பாக்குறதுக்கு. மத்தவங்க கண்ணுக்கு படுவாங்கன்னா, ஆமா இந்த சாபத்துல அவன் மத்தவங்களுக்கு கண்ணுல படுற மாதிரிதான் இருக்கான். ஏன்னா அதுக்கு கதை போற போக்க பார்க்கும்போது நிறைய பேர் கண்ணுல படுற மாதிரிதான் இருக்கு அந்த கதை. இப்படி ஒரு சாபம் வந்துட்டா அந்த திரிசங்குக்கு. meanwhile somehow he becomes a devotee of அம்பாள். இது தேவி பாகவதத்துல இருக்குன்னு சொன்னேன். சோ அந்த தேவி பாகவதத்துல அவன் வந்து அம்பாளுடைய பக்தனாக மாறி நவாக்ஷரி மந்திரத்தை கண்டினியூஸா ஜபம் பண்ணிட்டு இருக்கான். கண்டினியூஸா இது பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த மந்திரத்தை வந்து புரஸ்சரணம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்போ ஒரு மந்திரத்தை இத்தனை தடவை நம்ம பண்ணினோமானால் அந்த மந்திர சித்தி, 1,00,000 தடவை, 24 லட்சம் தடவைன்னு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த தீட்சை கொடுக்கும்போது சொல்லுவாங்க எத்தனை லட்சம்னு. சாதாரணமா மினிமம் 1 lakh டைம் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும், எந்த மந்திரமானாலும். இது வெறும் மந்திர ஜப்பம், நான் சொல்றது மந்திர ஜப்பம். இங்க புரஸ்சரணம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மந்திரத்தோட அங்கமாக ஒரு 5 விஷயம் இருக்கு. அந்த ஜபம் பண்ணும்போது 5 விஷயம். ஒண்ணு வந்து மந்திர ஜபம், ஒண்ணு கூடவே ஹோமம் ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தர்ப்பணம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் மார்ஜனம்னு ஒண்ணு இருக்கு, போஜனம். மந்திர ஜபம் பண்ண அதுக்கு எப்பெல்லாம் ஹோமம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு. அந்த மந்திர ஜபத்தை சொல்லியே ஒரு ஹோமம் பண்ணணும், தர்ப்பணம் ஒண்ணு பண்ணணும். மார்ஜனம்ங்கிறது வந்து இந்த சுத்திகரணம் ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு அவ்வளவு டீட்டெயில்ஸ் தெரியாது. அப்புறம் போஜனம்ங்கிறது எந்த ஒரு ஜபம் ரத்தம் இருந்தாலும் பிராமணர்களுக்கு போஜனம் போட்டாதான் அது கம்ப்ளீட். இது எல்லாமே இருக்கு, இந்த அங்கங்கள்லாம் அதுல இருக்கு. அதனால இவனுக்கு புரஸ்சரணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என்ன பண்றான், அங்க இருந்து பிராமணர்கள் கிட்ட போய், இந்த மாதிரி என்னுடைய பெயர் சத்தியவரத்தன், நான் என்னுடைய அப்பா இவரு, நான் அவருடைய மகன் தான், நான் இந்த மாதிரி புரஸ்சரணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்க எனக்காக இந்த ஹோமத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அதை கேட்டுட்டு அந்த பிராமணர்கள் என்ன சொல்றாங்க, இளவரசே நீங்க வந்து உங்களோட குருவால சபிக்கப்பட்டவர், இப்ப வந்து நீங்க மனுஷ ரூபத்துல கூட இல்ல, இந்த வேத காரியங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான் அருகதை இருக்கு, அதிகாரம் இருக்கு பண்றதுக்கு. நீங்க மனித ரூபத்திலேயே இல்ல, பிசாச ரூபத்துல இருக்கறதுனால உங்களுக்கு அந்த அருகதை இல்லாதனால அந்த ஹோமத்தை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது, நடத்தி தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுறது, ரொம்ப டிஜெக்டட் ஆயிடுறாரு, ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தது. இனிமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறான் சத்தியவரதன் திரிசங்கு. இப்ப நான் இங்க இருக்கிறது என்னமோ காட்டுல,
அப்பாவும் என்ன விரட்டிட்டார், எனக்கு ராஜ்யமும் இல்ல, குருவும் சபிச்சிட்டார், இப்ப பிசாச ஸ்தானத்துல வேற இருக்கேன், அதனால இனிமே நான் வாழ விரும்பல, நம்ம உயிரை மாய்ச்சிக்கலாம், இனிமே வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துட்டு அதுக்கு வேண்டிய அக்னி பிரவேசம் பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறான், தனியா எல்லாம் பண்றான். பண்ணிட்டு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு கைய கூப்பிட்டு அக்னிக்கு அங்க தீ மூட்டிட்டு அந்த அக்னியில அம்பாளுக்கு ஸ்துதி பண்ணி ஜபம் பண்ணி குறிக்கலாங்கும்போது கரெக்டா சண்டி தேவி சிம்ம வாகனத்துல அங்க வந்து, சத்தியவர்த்தா பொறுமையா இரு, ஆஹ் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணாத, உன்னுடைய அப்பா உனக்கு உன்னோட ராஜ்யத்தை திரும்பி கொடுப்பார், என்னுடைய அனுகிரகத்தால அவர் வந்து தன்னுடைய மந்திரிகளை நாளைக்கே அனுப்புவார், அனுப்பி உன்னை திரும்பி தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர சொல்வார், உன்னை அந்த நாட்டுக்கு ராஜாவாக்குவார், நீ நல்லபடியா ஆட்சி பண்ணத்தான் போற, அதனால அவசரப்படாத, நாளைக்கே அவங்க எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவனோட அந்த பிசாச ரூபத்தையும் மாத்தி கொடுத்துடுறான். மாத்தி கொடுத்துட்டு அவன் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறான். ஆனா அந்த த்ரிஷங்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியல, அந்த கதையில அது கிளியரா இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு அவனை அந்த சாபத்துல இருந்து விடுவிச்சுட்டு அம்பாள் போயிடுறான். மீன்வேல் நாரதர் என்ன பண்றார், அங்க அயோத்தியாவுக்கு போய் அந்த திரையருணன்கிற அந்த ராஜா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, காட்டுல இருந்தான், அவன் பக்தனா இருந்தான், இப்படி எல்லாம் நடந்தது, அவன் அக்னியில குதிச்சு உயிரை மாச்சிக்கிறதா இருந்தான், அம்பாள் வந்து தடுத்துட்டான் அப்படின்னு போய் நாரதர் சொன்னோடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப அப்படியே பதறி போயிடுது, ஐயோ நம்ம பையனை அவசரப்பட்டு நம்ம பேனிஷ் பண்ணிட்டோமே, கை விட்டுட்டோமே நம்மளே, அவன் இன்டெலிஜென்ட் தானே, அவனுக்கு எல்லா அருகதையும் இருக்கே, அவன் தானே எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆளணும், அவனை போய் அவசரப்பட்டு நம்ம இப்படி கோபப்பட்டு அனுப்பிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ என் மகன் உயிரமாச்சிக்கிறதுக்கு கூட தயாராயிட்டானா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு, தன்னுடைய மகனோட நிலைமையை நினைச்சு. தன்னோட மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீங்க போய் அவனை அழிச்சுட்டு வாங்கோ, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அப்படின்னு அவர் அனுப்புறார். இந்த மந்திரிகள்லாம் சத்தியவரதன் திரிசங்கு இருக்கிற இடத்துக்கு போய் அவனுக்கு சமாதானம் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி நீங்க ராஜ்யத்துக்கு திரும்பி வாங்கன்னு சொல்லி அழைச்சின்னு போறாங்க. சத்தியவரதன் அயோத்தியாவுக்கு போறான் மந்திரிகளோட. அவனை பார்த்தோன்னே அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப தாரதாரியா கண்ணீர் கொட்டுறது, ஏன்னா அவனை பார்த்தா அவன் வந்து அப்படியே மெலிஞ்சு போய் பார்க்கவே ரொம்ப ஃபேமிஷ்டா இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, ஏன்னா ராஜா வீட்டு பையன் இல்லையா, எவ்வளவு வசதியா இருந்தவன் அந்த மாதிரி காடு மேடெல்லாம் திரிஞ்சு வெளியில இருந்து அழுக்கு துணியெல்லாம் போட்டுண்டு ரொம்ப இழைச்சு போய் எக்ஸாஸ்டடா இருக்கானே, அவனை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுறது. ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு மகனே வா அப்படின்னு சொல்லி, நீதான் இனிமே எனக்கு அப்புறம் ராஜ்யம் பண்ணணும். ஆக்சுவலி அவருக்கு மத்த மகன்கள் இருக்காங்க, பட் இவன் தான் வந்து ஹிஸ் ஃபிட் டு கவர்ன், ஏன்னா அவர் தானே மூத்த மகன், அவர் தானே லீகலி அவர் தானே ஆட்சி பண்ணணும் அப்பாவுக்கு அப்புறம். அதனால அவர் அணைச்சு அவருக்கு ராஜ்யாபிஷேகம் எல்லாம் பண்ணி கொடுத்து அப்புறம் எப்படி ராஜ்யம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அட்வைஸ் பண்ணி எல்லாம் சொல்லி தர்றாரு. இப்படி சில வருஷங்கள் திரிசங்கு ஆட்சி பண்றார். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரையருண ராஜாவும் வானப்பிரஸ்த ஆசிரமம் எடுத்துட்டு காட்டுக்கு போயிடுறார். வானப்பிரஸ்தத்துக்கு காட்டுக்கு போயிடுறார், ஆசிரமத்துக்கு வானப்பிரஸ்தம் ஏத்துட்டு காட்டுக்கு போயிடுறார். திரிசங்குக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அந்த மகன் பேர் தான் ஹரிஷ்சந்திரன், நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துலதான் சத்தியவரதனுக்கு உடம்போடையே சொர்க்கத்துக்கு போகணும். இப்பதான் நம்ம அந்த கதை போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த கதையெல்லாம் இங்கதான் வருது. சரியா, இப்ப எப்படி விஸ்வாமித்திரரை மீட் பண்ணார், சோ அந்த கனெக்ஷன் இங்கதான். சோ விஸ்வாமித்திரர் அந்த சமயம் இமயமலையில இருந்து திரும்பி வந்துடுறார், தபஸ் பண்ணிட்டு வந்து தன் மனைவி வந்தோடனே அவருடைய மனைவி சொல்றான் என்னென்ன நடந்தது. இவரும் விசாரிக்கிறார், எப்படிமா இருந்தா, எப்படி மேனேஜ் பண்ண எல்லாம் கேட்கிறார். மேபி அவர் போய் எதிர்பார்த்ததை விட லேட்டா வந்தாரான்னு தெரியல. வந்து என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு பாவம் இப்ப வசிஷ்டர் அவரை சண்டாளனா சபிச்சுட்டார். ஏன்னா அவர் வசிஷ்டர் கிட்ட போயிட்டு அப்புறம் வசிஷ்டர் மகன்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு எல்லாம் கேட்டுண்டு அப்புறம் மகன்கள்லாம் சபிச்சிடுறாள்ல, நீ சண்டலானா போன்னு. சோ அந்த அந்த டைம் இந்த டைம் கரெக்டா இருக்கு, அந்த கதையோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. சோ அப்புறம் திரிசங்கு அந்த நேரம் தான் விஸ்வாமித்திரரை தேடி போறார்.
அப்படின்னு ராமாயணம் சொல்றது. ஆனா பாகவதத்துல விஸ்வாமித்திரரே திருஷங்குவை தேடி போனதாக இருக்கு. ஏன்னா அவர் பண்ணின அந்த நல்லதுக்காக ஒரு கிருத்தஜதா, ஒரு நன்றி கடன் தன்னுடைய குடும்பத்தை அவன் பார்த்துட்டான் அப்படிங்கறதுனால. இந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு கிருத்தஜ்ஞா இருக்கிறதுனாலையும் அவர் உடம்போட அவர் போகணும்னு ஆசைப்பட்டப்போ நம்ம குடும்பத்தை காப்பாத்தினோன்னு நான் உனக்கு அனுப்புறேன், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறார், வாக்கு கொடுக்குறார். இன்னொன்னு வசிஷ்டர் மேல இருக்கிற கோபமும், ஏன்னா வசிஷ்டர் தானே முடியாதுன்னு சொன்னார், அவர் என்ன முடியாதுன்னு சொல்றது, நான் நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு இதுல அவர் பண்ணி சத்தியம் பண்ணி அந்த மாதிரி அனுப்புறார். அதனால்தான் சத்தியவிரதன் சண்டாளனா வரும்போதும் அவரால் அடையாளம் காமிச்சுக்க முடியாது, காட்டிக்க முடியாது. இதுதான் ராமாயணத்துல இருக்கிற அந்த திருஷங்கு கதையும் பாகவதத்துல இருக்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். இதோட திருஷங்குவோட கதை முடியறது. சண்டாளன் அப்படின்னு சொல்லி சபிக்கிறார்ல, அந்த சண்டாளன்ங்கிறது யாரு அப்படின்னா, ஒரு பிராமண பையன் தன் வர்ணத்து பெண்ணையும் மத்த வர்ணத்து பெண்ணையும் கல்யாணம் பண்ணி தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம், வாழலாம், அலௌடு. உதாரணம் ரிச்சிகர் விஸ்வாமித்திரோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா, க்ஷத்திரிய பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார். ஆனா ஒரு பிராமண பெண் தன் வர்ணத்து பெண் ஆணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், மத்த வர்ணத்து ஆண்களை கல்யாணம் பண்ண கூடாது. அப்படி பண்ணா அந்த திருமணத்தின் மூலமா பிறந்த குழந்தைகள் இந்த 4 வர்ணத்திலையும் சேராது. பஞ்சமர்கள்னு பேர் அவங்களுக்கு. இந்த பகவத்கீதையிலையும் முதல் சாப்டர்ல அர்ஜுன விஷாத யோகத்துல அர்ஜுனன் ரொம்ப வருத்தப்படுறான். யுத்தத்தினுடைய கான்சிக்வன்சஸ் ஆஃப் அ வார் அப்படின்னு பேசும்பொழுது வர்ண தர்மம் போயிடும், வர்ணம் இல்லாமல் போயிடுவாங்கலாம் ரொம்ப வருத்தப்படுவான். அது இதுதான் கலந்துடும், எல்லாமே கலந்துடும். யாருக்கும் ஒரு வர்ண தர்மம் இல்லைன்னா எல்லாரும் அவங்கவுங்க வர்ணத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த வர்ண தர்மம் யாருக்கு எந்த தர்மம் இருக்குங்கிறது தெரியாது, வர்ண சங்கிரமம் ஆயிடும் சொல்லி அவன் வருத்தப்படுறான். அதேதான் இங்கேயும். அந்த காலத்துல வர்ணாசிரம தர்மம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணினதுக்கு சில காரணங்கள் அவங்க வச்சிருந்தாங்க, அது இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. பட் இன்னைக்கு அதை வேற மாதிரி அதுக்கு ஒரு வர்ணம் பூசியாச்சு, வர்ணத்துக்கே வர்ணம் பூசியாச்சு. சோ என்னென்னமோ ஆயாச்சு. அது எல்லாருக்கும் நிறைய பேர் அதுக்கு காரணம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தா அது 4 வர்ணத்திலையும் சேராது, பஞ்சமர்கள் ஆயிடுவாங்க. உதாரணம் கர்ணனை சூத்தபுத்திரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஒரு பிராமண பெண் ஒரு க்ஷத்திரியனை திருமணம் பண்ணினால், க்ஷத்திரிய ஆணை திருமணம் பண்ணினா அவனை சூதன் அப்படின்னு பேரு. அதனால்தான் கர்ணனுடைய அப்பா தேரோட்டி இல்லையா, மீன்ஸ் அடாப்டட் தேரோட்டி. தேரோட்டியுடைய மகன். அதனால்தான் இவன் சூத்தபுத்திரனாக இருந்தனாலதான் எந்த வர்ணத்தையும் சேராதவன் பஞ்சம வர்ணனாக இருந்தனாலதான் அர்ஜுனன் கூட சேலஞ்ச் பண்ணும்போது யாரும் அவனை அலோவ் பண்ணல. ஏன்னா அதை ஏத்துக்க மாட்டான். வர்ணத்துல இருந்து வெளியில வந்தவன் இஸ் நாட் குவாலிஃபைடு டு ஃபைட் வித் அர்ஜுனா அப்படின்னு அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவர்களுக்கு எஜுகேஷனுக்கு ஆக்சஸ் உண்டு அண்ட் சர்டன் ஜாப்ஸ் ஆக்சஸ் உண்டு. முக்கியமா அதுல தேர் ஓட்டுறது அப்படிலாம் அவங்களுக்கு அலௌடு, டிரைவரா இருக்கிறது அலௌடு. அதுக்கு சம்பந்தமா என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம் சொசைட்டில. பட் அவங்களுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் மற்ற விஷயங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரசவையில வேலை பண்றது, வேலைக்காரர்களா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சர்விங் ஸ்டேட்டஸ் தான் உண்டு, அவங்களுக்கு வேற ஸ்டேட்டஸ் கிடையாது. இதே ஒரு பிராமண பெண்ணுக்கும் வைசியனுக்கும் பிறந்தா அவங்களுக்கு பேரு வைதேகர்கள்னு பேரு. அவங்களும் ஸ்ட்ரெயிட்டவே பிசினஸ் பீப்புளா இருக்க முடியாது. பிசினஸ்க்கு என்ன மாதிரியான சகாயம் பண்ண முடியுமோ அவ்வளவுதான். ஒன்லி சர்வீஸ் இஸ் அலௌட் ஃபார் தம். இப்போ இந்த பிராமண பெண் ஒரு சூத்திர வர்ணத்தை சேர்ந்த ஒருவனை கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு பேர் சண்டாளன்னு பேரு. சரியா? இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறத வச்சுதான் நான் சொல்றேன். இந்த வீடியோவை கேட்கறவங்க அப்புறம் அதுக்கு மேல எதுவும் இதுவா கேட்கலாம் கூடாது. ஃபேக்ட் நான் சொல்றேன், அப்படியே கேட்டுக்கணும், அவ்வளவுதான். சோ அவங்களுக்கு ஊரை விட்டு வெளியில வச்சிருவாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரி இதுல உடம்ப தகனம் பண்றது, அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்களுக்கு உண்டு. கிளீனிங் மோஸ்ட்லி, எனிதிங்
கனெக்டட் டு கிளீனிங் அது வந்து அவங்களுக்கு இருக்கும். இது ஒரு சிஸ்டம், அந்த காலத்துல இருந்த ஒரு சிஸ்டம். இப்படி மேரேஜ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு அந்த மேரேஜ்ங்கிற சிஸ்டமே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால மாற்றங்கள்ங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து எல்லாருமே வந்து பேக்டு ஃபுட்டு, கண்டெய்னர் ஃபுட்டு, ரீஃபைண்டு சுகர்னு போனவங்க இப்ப சடனா மாறி மறுபடியும் இயற்கை உணவுக்கு வர்றது இல்லையா? அந்த மாதிரி மாறும். ஆனா பழையபடி எல்லாமே இருக்காது, மாறிண்டே தான் இருக்கும் சிருஷ்டியில எல்லாமே. சிலது திரும்பி வரும், சிலது இல்லாமலே போகும். அப்படி பார்த்தா சத்தியுகத்துல என்ன இருந்ததோ அதை விட கம்மியா தான் திரேதா யுகத்துல இருந்தது. திரேதா யுகத்தை விட கம்மியா தான் துவாபர யுகத்துல இருந்தது. கலியுகம் வந்து எப்படி இருக்கு, டேய் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க 3 பேரும் ஒரு செட்டு, நான் ஒரு தனி ட்ராக் அப்படின்னு கலியுகம் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அதனால என் வழி தனி வழின்னு போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் சிருஷ்டியில இருக்கத்தான் செய்யும். நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம், இந்த சதுர்யுகங்கிறது பல சதுர்யுகங்கள்ல ஒன்னாதான் நம்ம இருக்கோம். சோ இட் வில் ரிப்பீட், ஒன்ஸ் அகைன் இட் வில் ரிப்பீட், மறுபடியும் அப்படியே பாகம் வரும். நம்ம பங்குக்கு நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ, எப்படி நம்ம வந்து தர்மத்தின்படி வாழ முடியுமோ வாழறது மட்டும்தான் நம்மளுடைய ரோல். நாம சரியா இருக்கிறதே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். அதே மாதிரி நம்மளுடைய தர்மத்துக்கு யாரெல்லாம் வந்து ஃபைட் பண்றாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்றதும் நம்மளுடைய தர்மம் தான். சோ இப்படியாக எத்தனாவது சர்க்கம் முடிஞ்சிருக்கு? 60 சர்க்கம் முடிஞ்சிருக்கு. 77 சர்க்கத்துல 60 சர்க்கம் பாலகாண்டத்துல முடிஞ்சிருக்கு. 61வது சர்க்கம் ஆரம்பமாக போறது. இப்ப கௌஷிகர் திரிசங்கு சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணிட்டு வந்துட்டார் இல்லையா? அவருடைய தப்போபலம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அவர் சேர்த்து வச்சதெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சுன்னா கம்ப்ளீட்லாம் முடிஞ்சு போகல, வேஸ்ட் பண்ணிட்டார். அவருக்கு இருந்த அகங்காரத்திலையும் கோபத்திலையும் அவர் வேஸ்ட் பண்ணிட்டார். அதனால என்ன பண்றாரு, நம்ம இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பி நம்ம புஷ்கரத்துக்கு போகலாம்னு சொல்லி புஷ்கரத்துக்கு போயிட்டார். அவர் புஷ்கரத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல அம்பரீஷன் ஒரு ராஜா, அவர் அயோத்தியாவா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றது உடனே இல்ல, அவர் அங்க போய் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ராஜா இருக்காருன்னு கதை சொல்றது. அப்போ அந்த ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவர் ஒரு யாகம் ஆரம்பிக்கிறார். அந்த யாகம் இப்ப நம்ம விஸ்வாமித்திரரோட கதைக்கு வந்துட்டோம். சதானந்தர் வந்து ராமருக்கு கதை சொல்றாரு இல்லையா? அதோட கண்டினியூவேஷன். இப்ப சதானந்தர் தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. சதானந்தர் யாருன்னா கௌதமருக்கும் அகல்யாவுக்கும் பிறந்த மகன். அவர் தான் வந்து ஜனகருடைய புரோஹிதர். அவர் தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கார் அம்பரீஷன். அந்த யாகம் குதிரைய வந்து ஆஸ் யூஷுவல் இந்திரன் வந்து திருடின்னு போயிடுறான். சோ இந்திரனுக்கு எப்பவுமே யாரும் தன்னை விட பெட்டரா இருந்துக்க கூடாது, அதிக புண்ணியம் சம்பாதிச்ச கூடாது, தப்போ பலம் அதிகமாக கூடாது, நியாயம் தானே. அவனுடைய பயம் வந்து பார்த்தோன்னா விஸ்வாமித்திரர் இன்னொரு சொர்க்கத்தையே தன் தப்போ பலத்தால சிருஷ்டி பண்ணிட்டார். சோ எப்பவுமே இவங்களுக்கு ஒரு த்ரெட்டு தான். அதனால்தான் கௌதமரையும் அவருடைய தபஸ வந்து சாபம்னு ஒண்ணு கொடுத்துட்டாலே இவங்களுக்கு வந்து தப்போபலம் போயிடும். அதனால அவரை கோபப்பட வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு எல்லாம். அதனால கோபப்படுற வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. சோ இந்த யாக பசு காணாம போயிடுது. பசு மீன்ஸ் இந்த குதிரை. பசுனா எக்ஸாக்ட்லி மாடு கிடையாது, இந்த அனிமல். யாக பசு காணாம போட உடனே அந்த புரோகிதர்களா ராஜாவை பார்த்து, உன்னுடைய யாக பசு யாரோ திருடின்னு போயிட்டாங்க, இது ஏதோ பாபத்தினுடைய பலன் தான் இப்படி ஆயிருக்கு, அதனால நீ அந்த எப்படியாவது இன்னொரு யாக பசுவை கூட்டி எடுத்துன்னு வந்துருவீங்க, யாகம் பண்ணி முடிச்சே ஆகணும். யாக பசு இல்லாம இது வந்து இன்கம்ப்ளீட்டா ஆகும். இன்கம்ப்ளீட்டா இருந்ததா எஜமானனுக்கு தான் ரொம்ப ஆபத்து. அதனால இந்த தேசத்துக்கும் ரொம்ப கஷ்டம். எப்படியாவது இந்த யாகத்தை பரிபூர்ணமா பண்ணி முடிக்கணும். நீ உடனே ஒரு காணாம போன பசு அந்த குதிரையை எடுத்துன்னு வா, இல்லைன்னா ஒரு நரனையாவது நர பசுவாவது எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், வேதத்துல சொல்லப்பட்ட யாகத்தை நம்ம ஆரம்பிச்சோம்னால் அது கம்ப்ளீட்டா அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை பண்ணிதான் ஆகணும். பண்ணலைன்னா அதோட விபரீதமான விளைவுகள் தான் இருக்கும். அதனால அதை ஏன்னு நம்ம கேட்கக்கூடாது. அந்த பொறுப்பு நம்மளுது. கரெக்டா பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நீ எடுத்துக்க முடியலன்னா பண்ணாத, அவ்வளவுதான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதெல்லாம் இதுல கிடையவே கிடையாது. சாதாரண வீடுகள்லயே ஒரு பூஜை ஆரம்பிச்சோம்னா சங்கல்பம்
பண்ணி பூஜையில உட்கார்ந்தா எழுப்பப்படாது. ஆத்துலயே பூஜை பண்றோம்னாலும் எங்கேயாவது ஒரு விசேஷம் பூஜை பண்றோம்னா சங்கல்பம்னு பண்ணி உட்கார்றோம் இல்லையா, அந்த சங்கல்பம் பண்ணின அப்புறம் நம்மளே எழுந்துக்க கூடாது ஒரு பூஜையில. அதெல்லாம் முறை இருக்கு. அது ஏன்னா அப்படித்தான். கர்மா விஷயத்துல கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அந்த ராஜா எல்லா பக்கமும் ஆட்களை அனுப்பி தேடி பாக்குறாரு, கிடைக்கல. சரி, ஒரு நர பசுவாது கிடைக்கிறதான்னு பாருங்கோ, நான் 1000 பசு கொடுக்குறேன், தானங்கள்லாம் தரேன், நிறைய தானியங்கள்லாம் தெரியறேன், யாராவது முன் வராங்களான்னு போய் தேடுங்கோ எல்லா பக்கமும் சொல்லிட்டு அந்த ராஜாவுடைய ஆட்கள் எல்லா பக்கமும் போய் தேடுறாங்க. யாராவது தன்னை ஆஃபர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு. கிராமங்கள், பட்டணங்கள், காடுகள், மலைகள், ஆசிரமங்கள்னு எல்லா பக்கமும் போறாங்க. மீன்வேல் இந்த ராஜா தானே கிளம்பி போறார். நம்மளும் போய் தேடுவோம் யாராவது கிடைக்கிறாங்களான்னு அவரும் கிளம்பி போறார். இப்ப எதுக்காக இந்த நர பசுவை தேடணும்? நம்ம இன்னொரு ஆடோ குதிரையோ கோழியோ என்ன இருக்கோ பிடிச்சு போட வேண்டியது தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஒண்ணு அப்கோர்ஸ் சொன்னபடி சொல்லணும். பட் ஓகே, மத்ததெல்லாம் அதுல சொன்னபடி நம்ம பண்ணலாம். பட் ஆஃப்டர் ஆல் ஒரு அனிமல் போயிடுதுங்கிறதுக்காக இன்னொரு அனிமல்ல கூட்டின்னு வரணுமா? ஏதோ சரி வேணும்னா இருக்கிறதுலே பக்கத்துல இருக்கிறது என்ன இருக்கோ அதை கூட்டின்னு வச்சுக்கலாமே. இதுக்கு எதுக்கு எல்லாம் நரபலி மனுஷ அவங்கள தேடி போகணும் அப்படிங்கறதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஆஹ் ஒரு ஒரு யாகத்துக்கு இதுதான் அப்படின்னு செலக்ட் பண்றாங்க. இந்த ஆடுதான், இந்த குதிரை தான், இந்த கோழிதான்னு செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. செலக்ட் பண்ணியாச்சுன்னா அதுதான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடுறோம். இப்ப நம்ம கடைக்கு போய் ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ வாங்குறோம்னா என்ன மாதிரி ஃப்ரிட்ஜ், என்ன மாதிரி வாஷிங் மிஷின், நமக்கு நமக்கு நம்ம சில லட்சணங்கள் வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஃபிட் ஆற மாதிரி, நம்மளுடைய யூசேஜுக்கு இது ஃபிட் ஆற மாதிரி நம்ம பார்த்து வாங்கி பில் பண்ணிட்டோம். அப்போ டெலிவர் பண்றவன் அதை தானே டெலிவர் பண்ணணும். நீங்க ஆர்டர் பண்ணது இல்லைன்ட்டு நான் வேற எதையாவது கொண்டு அவன் டெலிவர் பண்ணா ஒத்துப்போமா? தவறு இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். ஏன் பகவான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? ஏன் நீ பார்த்து பண்ணிக்க கூடாதா? நீ பார்த்து பண்ணு. அதுக்கு தானே பகவான் புத்தியை கொடுத்திருக்காரு. நமக்கும் பொறுப்பு இருக்கு. we cannot wash our hands off இல்ல. அதனாலதான் சகர மகாராஜா அஸ்வமேத யாகத்துக்கு குதிரையை காணோம்னு போட்டு தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் உசுர விட்டு குதிரை வந்துதானே அதை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நேர்ந்து விட்ட ஆடுன்னு ஒண்ணு இருக்கும் கிராமங்கள்ல. இந்த ஆடை நான் நேர்ந்து விட்டுட்டேன். அது வீட்டுல இருக்கும் அந்த ஆடு. இது நான் கோவிலுக்கு நேர்ந்துட்டேன். அந்த ஆட்டை பத்திரமா பாத்துப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆட்டை திருடிட்டு போறதுக்கு ஆள் இருக்காங்க. இவங்க அதை நேர்ந்து விட்டாங்கன்னு தெரிஞ்சாலே அங்காளி பங்காளி இந்த ஒத்து வராதவன் எல்லாம் இருப்பான்ல, எதிரி மாதிரி, அவன் அந்த ஆட்டை திருடிட்டு போயிடுவான். அது போலீஸ் கேஸ் ஆகும். தேடுவாங்க. இன்னி வரைக்கும் இந்த நேர்ந்து விட்ட ஆடுனா அது நேர்ந்து விட்ட ஆடுதான். அது அப்படியே பதறுவாங்க எல்லாருமே. இல்லாட்டியும் அந்த அவங்க எடுத்துக்கிட்ட அந்த விரத்தமோ அந்த வேண்டுதலோ பாதியில நின்னுதுன்னா அதே மாதிரிதான் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் அந்த ஆடுதான். அதுக்கு மேல வேற எல்லாம் சப்ஸ்டிடியூட்டா இன்னொன்னெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படிதான் இன்னைக்கும் இருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் ஆகணும்னா அந்த குதிரை வேணும். ஸோ அம்பரீஷன் ஒரு நர பசு தேடி போறான். அந்த சமயம் பிருகுதுங்கம்ங்கிற ஒரு மலை பிரதேசத்துல, அதாவது பிருகு ரிஷி இருந்த இடம் அது. ஓகே, அந்த மலைக்கே அந்த பேரு. அந்த இடத்துல ரிச்சிகர்னு ஒரு ரிஷி இருக்கிறத பாக்குறாரு. ரிஷிகர்னா அவர் விஸ்வாமித்திரருடைய சத்தியவதிங்கிற அக்காவுடைய கணவர். அந்த ரிஷி இல்ல, இவர் வேற. அவர் தன் மனைவியோடையும் மகன்களோடையும் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட குச்சலம் எல்லாம் விசாரிச்சுட்டு பேசி எல்லாம் முடிச்சப்புறம் சொல்றாரு, ஹே ரிஷி, ஹே பார்கவ, நான் இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யாக பசுவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பதிலா நான் ஒரு நர பசுவை தேடுறேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, யாருமே வாலண்டியர் பண்ணல. உங்ககிட்ட 3 மகன்கள் இருக்காங்க, நீங்களே கதின்னு நான் வந்திருக்கேன், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்க 3 மகன்களை ஒரு மகனை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 பசுக்களும் தானியங்களும் தனமும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரு என்ன பண்றார், எனக்கு என்னுடைய மூத்த மகன் வேணும். காரணம் என்னன்னா
என்னுடைய சந்ததி, நம்மளுடைய சந்ததி வளர்றதை பாக்குறது நம்மளுடைய கடமை. இந்த வம்ச விருத்தி ஆகணும்னா மூத்த மகன் ரொம்ப முக்கியம். அதனால நான் என் மூத்த மகனே நான் கொடுக்க மாட்டேன். பிளஸ் அவன் தானே வந்து கொல்லி வைக்கணும். சீமந்த புத்திரன், கொல்லி வைக்கிற புத்திரன் அப்படின்னு சொல்லியே அவன் என்ன பண்ணாலும் சில வீடுகள்ல பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது அதுக்கு வந்து அது அசடா இருந்தாலும் சரி, திமிர் பிடிச்சதா இருந்தாலும் சரி, நமக்கு கொல்லி வைக்கிறவன் அப்படின்னு அவனுக்கு அனுசரிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி இவன் எனக்கு கொல்லி வைக்கிறவன் அவனுக்கு கொடுக்க முடியாது, என்னோட சந்ததி விருத்தியாகிறதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு அவருடைய மனைவி என்ன சொல்றாரு, இங்க பாருங்க எங்க ஆத்துக்காரர் வந்து மூத்த மகன் வேணும்னு சொல்லிட்டு, எனக்கு சின்னவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியாதுப்பா, நான் அவனை வந்து விற்க மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றான். உங்களுக்கே தெரியும், சாதாரணமா ஒரு தகப்பனுக்கு மூத்த மகன்னா ரொம்ப பிரியம், தாயாருக்கு வந்து கடைசி குழந்தைன்னா ரொம்ப பிரியம். அதே மாதிரிதான் நானும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. எனக்கும் என்னுடைய இளைய மகன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவனை கொடுக்க மாட்டேன் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரிஷி பத்னியும் இப்படி சொன்னதை கேட்டுட்டு இந்த நடுவுல இருக்கிற பேன்னு பார்த்துட்டு இருக்கு, பாவம். அதுக்கப்புறம் அது புரிஞ்சு போயிடுது, ரெண்டு பேரும் அதுக்கு மேல ஒண்ணும் பேசல. அந்த ராஜாவை பார்த்து, அரசனே, அப்பா மூத்த மகனை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டார், அம்மாவும் இளைய மகனை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டார், அப்பன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன விற்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதனால நான் உங்க கூட வரேன், நீங்க என்ன அழைச்சுன்னு போங்க அப்படின்னு சொல்றான். சோ இதுதான் வந்து இந்த சைக்காலஜிலயும் இந்த மிடில் சைல்டு சிண்ட்ரோம்னு ஒண்ணு உண்டு. ரொம்ப நம்ம பார்த்தோம் அங்க அந்த விஸ்வாமித்திரருடைய மனைவி கூட நடுமகனை தான் வந்து கயிறு கட்டி கூட்டின்னு போறான். இங்கேயும் அந்த நடுமகன் தான். நீங்க சைக்காலஜிலயே மிடில் சைல்டு சிண்ட்ரோம்னு இருக்கு. அந்த குழந்தை வந்து இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றது எல்லா வீடுகள்லயும் சொல்ல முடியாது. இன் ஜென்ரல் தெர் இஸ், நீங்க ஒரு கிளைண்ட் வந்தா நமக்கு தெரிஞ்சிடும் அது மிடில் சைல்டு அப்படிங்கிறது பேசுறதுல இருந்து. சோ அந்த ராஜா அவருக்கு வந்து 1000 பசுக்கு பதிலா 1,00,000 பசு கொடுத்துட்டு ரொம்ப திருப்தியா நிம்மதியா அவனை அழிச்சுன்னு வராங்க. அவருடைய ரத்தத்துல அவனை ஏத்திட்டு வேகமா தன் ராஜ்யத்துக்கு திரும்பி போறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது மத்தியான வேலை வந்தோடனே, சரி ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ட்டு ரதத்தை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். அவர் ரெஸ்ட் எடுக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா, நம்ம விஸ்வாமித்திரர் வந்து செட்டில் ஆன புஷ்கரத்துக்கிட்ட அந்த க்ஷேத்திரத்துல அவர் இருக்கார். அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த சுனஷேப்பன் இருக்கான்லே, அந்த பையன் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட, மனம் ஒடிஞ்சு போய் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ஃபீலிங் அபெண்டன்ட் இல்லையா, லைக் எங்க அப்பா அம்மாவே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அங்கேயும் எங்கேயும் திரியிறான். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அவனுக்கு, ரொம்ப நொந்து போய் முகமெல்லாம் வாடி போய் மனக்கவலையோட ரொம்ப வீக்கா இருக்கான். வீக் இன் த சென்ஸ் சாப்பாடு தண்ணி இல்லாத வீக்னஸ் இல்லை, இமோஷனலி ஃபீலிங் ட்ரெயின்டு. ஹி ஃபெல்ட் அபெண்டன்ட். நமக்கு யாருமே இல்லையே, எல்லாருமே என்னை கைவிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அந்த பெயின்ல வந்து ரொம்ப வாடி போயிருக்கான். ஏன்னா அங்கே எங்கேயும் திரியிறான். திரிஞ்சு போகும்போது அங்க விஸ்வாமித்திரர் இருக்கிறத பார்த்துட்டு நேரா விஸ்வாமித்திரர் மடியில போய் விழறான். விழுந்து, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, தெரிஞ்சவங்க இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் உங்ககிட்ட தஞ்சம் அடைகிறேன், நீங்க தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் அபெண்டன்ட் ஃபீலிங். அதாவது என்னடா யாரும் இல்லைங்கிற, உனக்குதான் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னா, இல்ல பிசிக்கலா இருக்காங்க, பட் எமோஷனலி தே ஆர் நாட் அவைலபிள் ஃபார் மீ. அதுதான் ஒரு அபெண்டன்ட் ஃபீலிங்கிறது. இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது உண்மைதானே அதுவும். ஸோ நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றான். ஸோ தர்மத்தின்படி என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணி என்னை ரட்சிக்கணும். நீங்க கஷ்டம்னு யார் வந்தாலும் எல்லாரையும் காப்பாத்துறவர், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க என்னையும் காப்பாத்திடுவீங்கன்னு. நான் ரொம்ப காலம் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நிறைய தபஸ் பண்ணணும், நிறைய படிக்கணும், நல்லபடியா வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போகணும், இதுதான் என்னுடைய ஆசை. ஆனா அதே சமயத்துல இந்த ராஜாவோட என்ன நினைச்சு என்னை கூட்டின்னு போனாரோ அந்த காரியமும் பூர்ணமாகணும், அதுவும் நின்னு போயிடக்கூடாது. சோ ராஜாவுக்கும் திருப்தியா நல்லா நடக்கணும், எனக்கும் வந்து வாழணும். சோ ஒரு அப்பா தன் மகனை எப்படி ரட்சிப்பானோ அது போலதான் நீங்க என்ன ரட்சிக்கணும் அப்படிங்கிறது குழந்தை. அவனுக்கு மேபி 12, பிட்வீன் 12-15 தான் இருக்கும். குழந்தைன்னா அந்த தசரதர் சொல்றாருல, என் மகன் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றாருல, சோ பிலோ 16னாலே அது குழந்தைதான்.
இங்க இவன் இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஒரு அப்பா தன் மகனை எப்படி ரட்சிப்பானோ அது போல நீங்க என்ன ரட்சிக்கணும்னு இவன் சொல்றான்னா, அவளோட அப்பாவே அவனை ரட்சிக்கலையே. கரெக்டா? அப்பாவே கைவிட்டுட்டாரு. அவரோட சொந்த அப்பாவே அவர் காசுக்கு வித்துடுறாரு. அதுவும் அவன் இறக்க போறான்னு தெரிஞ்சு வித்துடுறாரு. சும்மா கூட வேலைக்காரனா கூட இல்ல. அங்கேயே அவனுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல. இங்க ப்ரொடெக்ட் மீ லைக் அ ஃபாதர் அப்படின்னு சொல்றான். என்னன்னா அங்க கிடைக்காதது இங்க கிடைக்கணும்னு ஒரு ஏக்கம் அவனுக்கு. தன்னுடைய அப்பா என்ன கொடுக்கலையோ, இவராவது எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு அப்பாவாக இருந்து என்னை ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த பாலகன் கிட்ட இருக்கு. அது அன்பு, அந்த அக்செப்டன்ஸ், நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன். இதுதானே எல்லா அப்பாக்கள் கிட்டயும் குழந்தைகள் எதிர்பார்க்கறது. இதுதான் அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான் அந்த ஒரு சென்டென்ஸ்ல. அதை கேட்டோன்னா விஸ்வாமித்திரருக்கு மனசு ரொம்ப உருகி போயிடுறது. தன் மகன்களை பார்த்து, அவருடைய மகன்கள்லாம் அங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து, இந்த பிள்ளை என்கிட்ட வந்துட்டான், ரட்சிக்கணும்னு சொல்லி வந்துட்டான், சரணடைஞ்சிட்டான், நானும் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்லி. அதனால உங்கள ஒருத்தர் அவருடைய இடத்த எடுத்துட்டீங்கன்னா, நீங்களாவே முன் வந்து உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா, அப்போ என்னுடைய வாக்கும் பொய்க்காது, அவனுடைய ஆசையும் நிறைய நாள் வாழணுங்கிற அவனுடைய ஆசையும் நிறைவேறிடும். அதனால உங்கள யாராவது ஒருத்தர் உங்களை அர்ப்பணிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சர்வே சுகிருத்த கர்மனாக, எல்லாருமே நீங்க எல்லாருமே தர்ம காரியத்தில் ஈடுபட்டவர்கள், சர்வே தர்ம பராயணாக, தர்மத்தை நல்லா தெரிஞ்சவங்க. அதனால சுனஷேபன் ரட்சிக்கப்பட வேண்டியவன். ராஜாவோட யாகமும் தடையில்லாம பூர்ணமா முடியணும், தேவர்களும் திருப்தி அடைவாங்க, நானும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவனா ஆவேன் அப்படின்னு அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்து என்ன ஆனதுங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.